ஸோ இந்த பேஜ் ஆரம்பித்து போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவே 21 நாளில் 6 பேக் வைக்கிறேன்றது தான். ஸோ இந்த 21 நாளில் நான் என்னத்தை கிழிச்சேன்றதை இப்போ பார்ப்போம். 27 கேஜியில் ஆரம்பித்தேன்னா 21 நாளில் 74 கேஜிஸ் வந்திருக்கேன். நான் 6 பேக் வைக்கிறேன் சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் 6 பேக் வைக்க முடியல. இருந்தாலும் நான் இதை எப்படி விட போகிறது கிடையாது. 4 வீக்ஸ் கண்டினியூ பண்ணி செட் பண்ண டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணித்தேன். இந்த சீரிஸை இப்போ முடிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பேஜ் ஆரம்பித்து டெய்லி சீரிஸாக ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா இது நான் நினச்சதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக ஸ்டடீஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு டெய்லி வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த சீரிஸை நீ ஆரம்பித்தா என்ன முடித்தா என்ன நோபடி கேர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாம் நோபடி கேர்ஸ். ஸோ இங்கே தான் நான் சொல்ல வர ரெண்டாவது விஷயம் இருக்குது. நான் அந்த பேஜ் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்தது வெறும் 20 ஃபாலோவர்ஸ். அந்த 20 ஃபாலோவர்ஸுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். பேஜ் ரீச்சுக்காகவும் லைக்காகவும் ஆரம்பிக்காமல் எனக்காக ஆரம்பித்த ஒரு பேஜுக்கு 20 ஃபாலோவர்ஸில் ஆரம்பித்தது இப்போ கிட்டத்தட்ட 147 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துருக்கு. ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 140 ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஸோ ஒரு ஃபாலோவர்ஸுமே ஒரு சின்ன மைல் ஸ்டோன்ஸுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த பேஜை நான் ஏன் ஆரம்பித்தேன்றதுக்கான காரணம், நான் ஏன் ஆரம்பித்தேன்